டைட்டானிக் அப்படின்னாவே 1997 ரிலீஸ் ஆன டைட்டானிக் படம் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே அதிகமாக ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த டைட்டானிக்கை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 32 படங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1912 தன்னோட முதல் பயணத்திலேயே விபத்துக்குள்ளான டைட்டானிக்கு அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை தழுவி டெலிவிஷன் மூவிஸும் சரி, தியேட்ரிக்கல் மூவிஸும், அனிமேஷன் மூவிஸ் இப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆகிருக்குது. 1979 ரிலீஸ் ஆன SOS டைட்டானிக் ரொம்ப பிரபலமான, அப்போவே நல்ல கலெக்ஷன் பண்ண இந்த படம் ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சு. அதே மாதிரி 1958 ஏ நைட் ரிமெம்பர் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டானிக் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி ரிலீஸ் ஆன படம். இந்த படமும் அப்போவே நல்ல சூப்பர் கலெக்ஷன் கொடுத்துச்சு. நல்ல சூப்பர் ஹிட்டான ரொம்ப முக்கியமான படத்துங்களில் டைட்டானிக்கு சம்மந்தமான ரொம்ப முக்கியமான படங்களில் இதுவும் ஒன்று. 1964 தி அன்ஸ்கின்னபிள் மோலி ப்ரவுன் அப்படிங்கிற டைட்டானிக் படமும் ரொம்ப பிரபலமானது. அது மட்டும் இல்லாமல் டைட்டானிக் கப்பல் மூழ்கி 100 வருஷம் கழிச்சு, அதாவது 2012 மட்டுமே அந்த ஒரே வருஷத்தில் கிட்டத்தட்ட 8 படங்கள் வெளியாகிருக்குதுங்க. அதே மாதிரி 1943 ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் எடுக்கப்பட்ட ஜோசப் கோயபல்ஸ் அப்படிங்கிறோட இயக்கத்தில் 1943 வெளியான டைட்டானிக் படம். இந்த படமும் அப்போ ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு. நல்ல கலெக்ஷன் பண்ண டைட்டானிக் வரிசையில் ரொம்ப முக்கியமான படத்தில் இதுவும் ஒன்று. 2012 மட்டும் இந்த ஒரே வருஷத்தில் ரிலீஸ் ஆன டைட்டானிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தி டைட்டானிக் மிஸ்ஸிங் லிங்க் அப்படின்னு சொல்லியும், டைட்டானிக் பிளட் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு மூவியும், RMS டைட்டானிக் தி ஸ்டோரி பயோகிராஃப் டோல்டு அப்படிங்கிற ஒரு மூவியும், வேர்ட் ஆஃப் தி டைட்டானிக் அப்படின்னு சொல்லியும், டைட்டானிக் அட் 100 மிஸ்ட்ரிஸ் சால்வ்டு 1943 ஒரு டைட்டானிக் ரிலீஸ் ஆகிருக்குது. 1984 டைட்டானிக் அப்படின்னு சொல்லி ஒரு டெலிவிஷன் மூவி. 1987 சீக்ரெட் ஆஃப் தி டைட்டானிக் அப்படின்னு நேஷ்னல் ஜியோகிராஃபியோட டாக்குமெண்ட்ரி மூவிஸாக ஒன்றும். 1992 டைட்டானிக்கா அப்படிங்கிற பேரில் ஒரு மூவியும். 1953 டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு மூவியும். 1980 ரைஸ் தி டைட்டானிக் அப்படின்னு சொல்லியும். 1996 டைட்டானிக் இன்வெஸ்டிகேஷன் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரியும். 1994 டைட்டானிக் டெத் ஆஃப் ட்ரீம் அப்படிங்கிறதும். 2003 கோஸ்ட் ஆஃப் தி அபிஸ் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கேமரான் இயக்கத்தில் வந்த ஒரு டாக்குமெண்ட்ரியும். 1996 தி டைட்டானிக் அப்படின்னு சொல்லி ஒரு மூவிஸும். 2012 தி டைட்டானிக் அப்படின்னு சொல்லியும். 2008 டைட்டானிக் பலாட்ஸ் சீக்ரெட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டானிக்கோட ஒரு மிஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி சொல்லி ஒரு கான்செப்டில் பண்ணியிருப்பாங்க. 2005 டைட்டானிக் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி டைட்டானிக்கில் நடந்த சில அட்வென்ச்சர்ஸை பற்றி நிறையா மிஸ்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில கான்செப்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. 2017 டைட்டானிக் 20 இயர்ஸ் லேட்டர் வித் ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லி டைட்டானிக் படம் ரிலீஸ் ஆகி 20 வருஷம் முழுமையடைந்த நிலைமையில் அந்த படத்தோட 20 வருஷம் கொண்டாட்டங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அப்புறம் 2015 ட்ரெயின் தி டைட்டானிக் அப்படின்னும், 2010 டைட்டானிக் 2, அதே மாதிரி 2020 பேக் டு தி டைட்டானிக் அப்படின்னு சொல்லியும், 2015 கூரியஸ் மைண்ட்ஸ் டைட்டானிக் அப்படின்னும், 1912 மூழ்கின டைட்டானிக்கில் நிறையா மிஸ்ட்ரிஸ் இருக்க மாதிரியும், அதில் சொல்லப்படாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட கற்பனைகளை புகுத்தி இந்த மாதிரி நிறையா படங்களை இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ், டிவி மூவிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டைட்டானிக் அப்படிங்கிற உண்மை சம்பவத்தை தழுவி உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியும் நிறையா படங்களை சொல்லியிருப்பாங்க. டைட்டானிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.